எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு மாமியாரை பற்றி பேசினேன். இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கேட்டால், ஆண்கள் வரமுறை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஓகேவா? என்னன்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக ஒரு கோல் ஒன்று வருது. ஒரு கோல் ஒன்று வரும்போது அது பொண்ணுன்னு தெரில ஆணுன்னு தெரில ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ணி பார்த்தா அது பொண்ணு. அது பொண்ணாக இருந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? என்ஜாய் பண்ணி பேசுவாங்க. என்ஜாய் பண்ணி பேசிட்டு அவங்க சுயநலமாக யோசிப்பாங்க. யோசித்து என்னென்னலாம் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ராங் நம்பர் வரும், இன்னொரு கால் ஒன்று வரும். இன்னொரு கால் ஒன்று வந்தவொடனே அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுவாங்க. அதை அட்டன் பண்ணி அதுவும் பார்த்தா அதுவும் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோட அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கிட்டே அதே மாதிரி பேசுவாங்க. சுயநலம் யோசிச்சு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுவாங்க. இப்போ இடையில அந்த பொண்ணுக்கிட்ட தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ இந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா இருக்கே, முள்ள வெட்டி விடுவாங்க. சரியா? ஏன் பெண்களை ஏமாத்துறீங்க? பெண்களை உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சகோதரர்களை நிச்சயமாக மர்களுக்கு தான் இதை சொல்கிறேன் நான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்கள் அவ்வளோ இதாக எடை போடாதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் தாயும் பெண் தான், உங்களோட சகோதரியும் பெண் தான். சரியா? பெண்களை நீங்கள் ஏமாத்துறது உங்களுக்கு வேணால் ஒரு டைம் பாஸாக இருக்கலாம். ஆனால் அது டைம் பாஸ் உங்களுக்கு மற்றப்புக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பாஸாகவே ஆயிடுவீங்க. இப்போ சரியா?